நிறைய பொண்ணுங்களுக்கு இது ஒரு தெளிவான வீடியோவா இருக்கும். மறக்காம பொண்ணுங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணு என்கிட்ட ரீசெண்டா வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இந்த மாதிரி நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல பாஸ்ட்ல இருந்தேன். அந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னா எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு 12th படிக்கும் போது. ஸோ 12th படிக்கும்போது அவங்க என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி 25 வயசு பையன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அது பொய், 21. அதுக்கப்புறம் நான் சண்டை போட்டேன், 2 நாள் கழிச்சு பேசணும். அப்புறம் திரும்ப பேசிட்டு இருக்கும்போது தெரிஞ்சு அவங்க ஊரையுமே என்கிட்ட பொய் தான் சொல்லியிருக்காங்கன்னு. அதுக்கும் சண்டை போட்டு ஒரு 2 நாள் கழிச்சு சாரி எல்லாம் கேட்டு திரும்ப வந்தாங்க. என்கிட்ட ரொம்ப லவ் கொடுத்தாங்க, அவ்வளோ அன்பா இருந்தாங்க. ஒரு சில மாசத்துக்கு அப்புறம் என்னோட இன்ஸ்டா ஐடிலாம் அவங்க தான் வச்சிருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ட்ரெஸ் இல்லாம போட்டோ அனுப்பு அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. எனக்கு அப்போ வந்துட்டு என்ன பண்றேன்னு தெரியல. ஆனா நான் வந்துட்டு அனுப்புனேன். சரி நம்ம லவ் பண்ற பையன் சொல்லிட்டு ட்ரெஸ் இல்லாம எல்லா போட்டோ வந்து நான் அனுப்பிட்டு தான் இருந்தேன். இப்பெல்லாம் அனுப்புனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இது எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் வந்துட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாதீங்க. அது வந்துட்டு பண்றது நியாயமா தப்பாங்கிற விஷயத்துக்கு வர வேணாம். உனக்கு தான் என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, பொறுமையா இரு. நீ என்னை காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியுது இல்ல, நானும் உன்னை காதலிக்க எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் நம்பிக்கை கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரியே இருங்க. ஏதாவது ஒரு பையன் உங்ககிட்ட கம்பல் பண்ணி இதை பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி வெளியே வா, மீட்டிங் போகணும், நம்ம அவுட்டிங் போகலாம், டேட்டிங் பண்ணலாம்னு சொல்றான்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க பொண்ணுங்கெல்லாம். ஏன்னா எந்த பையன் என்ன பண்ணாலும் இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க மேலதான் கார்னர் விழும், பொண்ணுங்க தான் தப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன், எந்த ஒரு பையனும் உண்மையா காதலிக்கிற எந்த ஒரு பையனும் அவசரப்பட்டு எல்லா விஷயத்தையும் கேட்க மாட்டான். அவசரப்பட்டு கேட்கறான்னா அவனுக்கு இருக்கிறது ஒரு அஃபெக்ஷன், ஒரு லஸ்ட், அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த பையன் லஸ்ட்டுக்காக தான் கேட்டான். நான் எல்லாரும் இப்படித்தான் சொல்லல, எல்லாராவே இருந்தாலும் அந்த 1 வருஷம் 2 வருஷத்துல கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. லவ் பண்ற எல்லா பையனும் ரொம்ப லாங் எடுத்துப்பான், 4 வருஷம் 5 வருஷம் எடுத்துதான் அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகும், அவுட்டிங் போற ஸ்டேஜ் எல்லாம் வந்துட்டு வரும். அவசரப்படுற எதுவுமே இது வரைக்கும் சேர்ந்து நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்துட்டு இதை நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன். அப்படி இருக்காது. ரொம்ப ஃபாஸ்டா 1 வருஷத்துக்குள்ள நடக்கிற எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும். ஓகேங்களா? அது ஃபேக்ட். இல்ல இதை ஏத்துக்க முடியலனாலும் இதை டிஃபெண்ட் பண்றதுக்காகவாது, இந்த மாதிரி ஒன்று நடந்துடக்கூடாதுங்கிறத காப்பாத்துறதுக்காகவாது கொஞ்சம் தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.